நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய நெகட்டிவிட்டி பார்க்குறோம். அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே மெடிசன் எது தெரியுமா? லவ், அன்பு. ஸோ திருவள்ளுவர் வந்துட்டு அன்பை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது, "அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு." இதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா, எவர் ஒருவர் மற்றவங்ககிட்டலாம் அன்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ரொம்ப வெற்றி பெறுவாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து கடைசியில் அவங்களோட உயிரை கூட கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற அன்பு நம்ம வந்து கிடைச்சா நம்ம பெரிய விஷயம்னு சொல்கிறாரு. ஸோ யார் ஒருத்தர் அந்த அன்பை கொடுக்காம இருக்காரோ, அதாவது அவர் சேர்க்கக்கூடிய பொருள் எல்லா விஷயமும் அவரே வச்சுக்கிட்டு ஒரு செல்ஃபிஷாக வாழ்கிறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கை வந்து அழிந்து போகும்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அன்னை தெரசாவை எடுத்துக்கலாம். அவங்க வந்துட்டு நர்சிங் முடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து எப்படி வேணால் வாழ்ந்துருக்கலாம் அவங்களோட சுய வாழ்க்கையை பார்த்தாங்கன்னா. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த உலகத்துக்கு நம்ம வந்து சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய என்டையர் லைஃபையே வந்து சேவை பண்ணாங்க. அதனால தான் அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. இந்த மாதிரி கான்வர்சேஷன் பார்க்க நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.